உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யாருக்கும் எதுவும் ஆகாது. எல்லாரும் பாதுகாப்பா பத்திரமா திரும்பி வருவாங்க. ஒருத்தருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன்னா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த கடவுள் எங்க வேண்டுதலை ஏத்துக்குவாரு. மறுபடியும் எல்லாரும் நல்லபடியா ஒன்னா சேர்ந்துருவாங்க. உங்க குரல் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் போய் சேருது இல்லையா? நீங்களும் வேண்டிக்கங்க. வேண்டுதலோட சக்தியை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. நான் இங்க என் போன் ஒளிச்சு வச்சது நல்லதா போச்சு. இதுல எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கும். அந்த சக்தியால சில பேரை உருவாக்கவும் முடியும், சில பேரை அழிக்கவும் கூட முடியும். இப்ப நீங்க தான் ஒரு நல்ல முடிவை எடுக்கணும். நீங்க எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல பயத்தையும் தப்பான காரியங்கள் எல்லாத்தையும் அழிப்பீங்களா? அத அடியோட அழிக்கிறதுக்காக எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லையா? பேட்டரி தீர்ந்து போச்சு. எவ்வளவு ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு தெரியலையே. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஆல். உண்மையிலேயே நீங்க தைரியத்தை காட்டியிருக்கீங்க. தீவிரவாதிகளுக்கே சவாலா நின்னீங்க. அவங்க கண்ணை கட்டி நீங்க தாக்கிட்டீங்க. இதெல்லாம் செய்யறது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ ஆல். சார், நீங்க என்ன சொன்னீங்க? ஓப்ராய் ஃபேமிலி தான் காப்பாத்துனாங்களா? ஆமா, இவங்க எல்லாரும் அவங்களோட தைரியத்தை காட்டி தீவிரவாதிகளே சமாளிச்சுட்டாங்க. அவங்க கண்ணை கட்டுனாங்க, அவங்கள பலமா தாக்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்க உயிரையே பணயம் வச்சாங்க. ஆமா, ஒவ்வொரு குடிமகனோட கடமை இது. தேச துரோகிகளோட போராடணும். அதைத்தான் செஞ்சோம். சார், உங்களுக்கு பயமா இல்லையா? ஒவ்வொரு நொடியும் பயந்துட்டு இருந்தோம். இன்ஃபேக்ட் சில நேரம் நாங்க நம்பிக்கையே இழந்துட்டோம். ஆனா எங்க கூட இவங்க இருந்தாங்க, ரிஷி ப்ரோவும் லக்ஷ்மி அண்ணியும். இவங்க தான் எங்க ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னாங்க. அத பார்த்து எங்களுக்கும் தைரியம் வந்துச்சு. யா, தட்ஸ் ரைட். ரெண்டு பேரும் எந்த பாயிண்ட்லயும் தன்னோட தைரியத்தை இழக்கவே இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா நின்னாங்க. இன்ஃபேக்ட் பயப்படவே இல்லை. ஒருத்தர் இழந்துருவோமோன்னு தான் அவங்க பயப்பட்டாங்க. எஸ், we are really proud of them. அசாத்தியமான தைரியம் ரெண்டு பேருக்கும். அதோட நானும் எல்லாரையும் இன்ஸ்பயர் பண்ணினேன். ரிஷி கூட நான் தான் எல்லாருக்கும் தைரியம் கொடுத்தேன். இந்த நேரத்துல நம்ம ஏதாவது செஞ்சாகணும்னு நான் தான் சொன்னேன். ரவுடிகள் ஜெயிச்சிட கூடாதுன்னு நான் எல்லாருக்கும் ஊக்கம் கொடுத்தேன். ஏன்னா ரிஷியை காப்பாத்தணும் இல்லையா? ஆஃப்டர் ஆல், he is my best friend, my life, actually part of my life. அவளை விடுங்க, இங்க வாங்க. டெரரிஸ்ட் கண்ணெல்லாம் கட்டி போட்டோம் இல்லையா? ஏசிபி சார் சொன்னாரு. அது யாரோட ஐடியா? அது என்னோட ஐடியா தான். என்னோட ஐடியாவை கேட்டு தான் அப்படி பண்ணாங்க. டெரரிஸ்டுங்களோட கண்ணை கட்டியாச்சு. ஏன் ஐடியா தான். நீ வா லக்ஷ்மி, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேம்மா. இதுக்கப்புறம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நீ வாமா. எங்க பாருங்க லக்ஷ்மி, நீங்க ஜெயிலுக்கு வர வேண்டியிருக்கும். சார், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்களே பாத்தீங்கல்ல அவங்க எத்தனை பேரோட உயிரை காப்பாத்துனாங்கன்னு. ஆனா இன்னும் அவங்களை குற்றவாளியாவா பாக்குறீங்க? இத கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். நான் என்னுடைய டியூட்டியை தானே பாக்குறேன். ஒரு நிமிஷம் ஜட்ஜ் சார், லக்ஷ்மி எப்படிப்பட்டவன் நீங்களே பாத்தீங்கல்ல. அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போக அனுமதிக்கிறீங்களா? சட்டப்படி அது முடியாது. ஏன்னா இந்த கேஸோட வேர்டிக்ட் இன்னும் வரல. அடுத்த டேட் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்கும். அது வரைக்கும் லக்ஷ்மி ஜெயில தான் இருந்தாங்க. ஃபைனலி என்னோட பாக்கியம் ஜெயிச்சாச்சு. நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். லக்ஷ்மி தன்னோட சாகசத்துக்காக விடுதலையாவா நினைச்சேன். பட் நோ, கேஸ் இன்னும் நடக்கணும். சோ ரிஷி, நீ எனக்கு தான் சொந்தம். மிஸ்டர் ரிஷி, யூ ஆர் ரைட். இன்னைக்கு லக்ஷ்மி ஒரு உண்மையான சிட்டிசனா நடந்துகிட்டாங்க. கோர்ட் தன்னோட டியூட்டியை பார்க்கும். லக்ஷ்மிக்கு தீர்ப்பு இன்னைக்கே கிடைக்கும். கடவுளே, நீங்க செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. அண்ணி, ரிஷி ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன ஏன் கேட்டீங்க? நமக்கு டைம் வேணும்ல. என்ன நான் லக்ஷ்மிக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு லக்ஷ்மி வீட்டுக்கு வரணும். கண்டிப்பா வருவா. Proud of you, Rishi bro. I'm so proud of you. You know what, Rishi bro? நான் என்னைக்காவது ஒரு பொண்ணை லவ் பண்ணா, என்னைக்காவது, ஆனா I'll promise you, நான் எப்படிதான் லவ் பண்ணுவேன். டிட்டோ உங்களை மாதிரியே. என்ன ஏன் அங்க பாக்குறீங்க? ஸ்மைல் பண்ணுங்களேன். ஜோக் பண்ண,
கம் ஆன். லக்ஷ்மி வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் சிரிக்கிறதெல்லாம். ஓகே. இப்ப ரிஷிக்கு என்ன அவசரம்? அந்த தீவிரவாதியால இப்பவே என் மண்டை குழம்பி போயிருக்கு. கேஸ் முடிவுக்கு வருதுன்னா வந்து தொலையட்டும். லக்ஷ்மிக்கும் தண்டனை கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நாமளும் இந்த கோர்ட் வாசப்படி ஏற வேண்டாம். இதுவும் கரெக்ட் தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. கோர்ட்டோட முடிவு இன்னைக்கே வந்துட்டா நல்லா இருக்கும். லக்ஷ்மிக்கும் ரிஷிக்கும் டிவோர்ஸும் ஆயிடும். அப்புறம் மலிஷ்கா கூட கல்யாணமும் நடக்கும். கரெக்ட். இன்னைக்கு என்னால பண்ண முடியாதத என்னோட விதி செய்யுது. லக்ஷ்மி என்னோட லைஃப்ல இருந்து விலகிருவா. சாகலனா என்னவா, ஜெயிலுக்கு போவால. ஆனா ரிஷி என்ன பேச போறான்? தேங்க்யூ so much ஜட்ஜ் சார், இந்த ஹியரிங்கை கண்டினியூ பண்றதுக்காக. நான் சொல்ல வந்த விஷயத்த எதை பாதியில முடிச்சுன்னா அதை முழுசா சொல்லி முடிச்சிடுறேன். ஐ மீன் அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. எஸ் மிஸ்டர் ரிஷி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லலாம். நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தல ஜட்ஜ் சார், அதாவது எங்க ஹோட்டல் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருந்தது. அந்த லாஸை கவர் பண்றதுக்கு ஏதாவது பண்ணணும்னு தோணுச்சு. அப்படி என்ன பண்ணா பிசினஸ்ல ப்ராஃபிட் பண்ண முடியும்னு யோசிச்சோம். சோ நானும் என்னோட மொத்த ஷெஃப்ஸும் நாங்க ஒன்னா சேர்ந்து சமைக்கிற பொருட்கள்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அதோட குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டுத்திலுமே நாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டோம். அண்ட் சாப்பாட்டுக்கு தேவையான மசாலாலாம் இருக்கும்ல, அதையெல்லாம் நாங்க லோ குவாலிட்டியில ரொம்ப சீப்பா வாங்கணும். எல்லா பொருளையும் அப்படித்தான் வாங்கணும். அதோட நான் எங்க ஹோட்டலோட எல்லா ஸ்டாஃப்ஸையும் ஷெஃப்ஸையும் ஹெட் ஷெஃப்ஸ்ல இருந்து மற்ற ஷெஃப்ஸ் வரைக்கும் நான் இதை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் ஒரு ஆர்டரா கொடுத்தேன். குவாலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது தெரியக்கூடாதுன்னு சொன்னேன். நாம டேஸ்ட பத்தி கவலைப்பட வேண்டாம், நமக்கு முக்கியமானது ப்ராஃபிட்னு சொன்னேன். அதனால நான் தான் இதெல்லாம் சொன்னேன். அண்ட் இன்னும் சொல்ல போனா நான் இதை லக்ஷ்மி கிட்ட கூட சொன்னேன். ஒருவேளை சீப்பான பொருளை யூஸ் பண்ணணும்னா நாம பண்ணலாம். ஆனா இதுல நாங்க பண்ண பெரிய தப்பு என்னன்னா, நாங்க அதுல எக்ஸ்பயர் ஆன ஏதோ ஒரு பொருளை யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏதோ சீப்பான லோ குவாலிட்டி, அதுவும் பழைய பொருள், அதை யூஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். கரெக்டா சொன்ன, இதுவும் சரிதான். நீங்க முதல்ல என்ன சுடுங்க, லக்ஷ்மியை விட்டுருங்க. கம் ஆன். வேண்டாம் ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. நீங்க என்ன முதல்ல சுடுங்க. ஆனா ஆரம்பத்துல லக்ஷ்மி இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்னு என்கிட்ட சண்டைக்கு கூட வந்தா. ஆனா நான் தான் அவ பேச்ச கேட்கவே இல்லை. நான் லக்ஷ்மி கிட்ட நான் தான் இந்த ஹோட்டலோட ஓனர்னு சொன்னேன். அண்ட் அதுவும் நான் லக்ஷ்மிக்கு புருஷன் இல்ல. சோ நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த விஷயத்துல அவளால என்னோட பேச்ச மீற முடியல. ஜட்ஜ் சார், என்னால கேரண்டிடா சொல்ல முடியும் அந்த சாப்பாடுல விஷம் எதுவும் இல்லை. ஆனா அதுல ஏதோ ஒரு இன்கிரீடியன்ட் இல்லைன்னா மசாலா எக்ஸ்பயர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால சாப்பாடு பாய்சனா மாறி இருக்கும். அதனாலதான் சாப்பிட்ட உங்க வயிறு கெட்டு போச்சு. அதனால அந்த ஹோட்டலோட ஓனருங்கிற முறையில அதுக்கான எல்லா பொறுப்பையும் எல்லா பழிகையும் நானே ஏத்துக்கிறேன். ஏன்னா அது எல்லாம் என்னோட தப்பு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.